ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சோமி. இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரெஞ்ச் ரைஸ் இது எப்படி செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 வாழைக்காய் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம ட்ரை பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விட இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நீளமாக இந்த மாதிரி எப்போவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எப்படி கட் பண்ணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் இருந்தால் போதும். இப்போ அது எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம 2 வாழைக்காய் தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காரம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ 65 மசாலாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 65 மசாலா கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நமக்கு கலரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னுமே நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருந்தேன். இப்போ பாருங்கள், கையில் தொட்டனா ஒட்டாமல் இருக்கணும். நமக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆக போகுது. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நமக்கு உருளைக்கிழங்கு வச்சு பண்ணோன்னா அது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இந்த மாதிரி வாழைக்காய் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு 5 நிமிஷத்தில் நமக்கு தட்டு காலி ஆகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. நம்ம வீட்டில் டொமேட்டோ சாஸ் இருந்தால் போதும். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அகலமான பேனுன்றதுனால நிறையவே சேர்த்துக்கலாம். ஒரு இதில் நான் 3 பேட்சாக சேர்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஒரு பேட்சுக்கே இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட வாசனையும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்படி போட்டோன்னா நல்லா சவுண்டு வரும். நமக்கு போடும்போதே தெரியும் அந்த கிறிஸ்பினஸ்ஸு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ அடுத்த பேட்ச் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக அடுத்த பேட்சும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி இடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அகலமான பேன் எடுக்கும்போது தான் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இதுவுமே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரவை சேர்த்து பண்ணுறதால ரொம்பவே கிறிஸ்பி சூப்பராக இருக்கும். நமக்கு கார்ன் மாவு நம்ம ரவை தான் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாழைக்காய் வச்சு பஜ்ஜியே செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.